வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்டி டைப் யூஎஸில் டிசைன் பண்ண ஒரு இயர்பட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மீ ஆடியோவோட X10 இந்த இயர்பட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இனி உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பேக்கிங் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இயர்பட்டை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு யூசர் மேனுவல் தேவையில்லை. அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு சார்ஜிங் டாக் வெளியே தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இயர்பட் மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரிச்சே காமிக்கிறேன் பாருங்கள். இதை பிரிக்கும் போது இதோட பேக் சைடில் உங்களுக்கு யூசர் மேனுவல் தந்துருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. டோட்டலாக அந்த இயர்பட்டில் இருக்கக்கூடியதும் சேர்த்திங்கன்னா 3 பேர் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் டாக் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக காம்பேக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இயர்பட், இதை தாண்டி ஒரு சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி உங்களுக்கு சார்ஜிங் டாக்கை காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். என்ன பொறுத்த மட்டும் ஒரு சின்ன ஒரு சூட் கேஸை பார்க்குற அந்த ஃபீல் கொடுக்குது. இதுக்கப்புறமாட்டு டைப் சி போட்டு இதில் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பேக்கெட்டில் போடும்போது உங்களுக்கு அடக்கமாக இருக்கும். இதுக்கப்புறமா இயர்பட்டை பாருங்கள். இயர்பட்டை பொறுத்த மட்டும் இதில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. 5 mm டிரைவர் தந்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் போதும், வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். அதாவது ஆப்பிளுக்கும் சரி தான், ஆப்பிளோட சிரிக்கும் சரி தான், ஆண்ட்ராய்டோட கூகுள் அசிஸ்டன்ஸும் சரி தான், பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அசிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை கொடுக்கும். பார்க்குறதுக்கு டச் மாதிரி இருக்கும். டச் கிடையாது, பட்டன் டைப் தான். அதாவது பட்டனோட கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனில் தந்திருக்காங்க. சிங்கிள் ப்ரெஸ், டபுள் ப்ரெஸ், ட்ரிபிள் ப்ரெஸ். அப்புறம் அசிஸ்டன்ஸுக்கு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சா போதும். அது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 2 மணி நேரம் 51 நிமிடம் வரைக்கும் பேக்கப் கொடுத்துச்சு. இவங்க உங்களுக்கு 4.5 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ண இந்த பட் எனக்கு அவ்வளோதான் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் மட்டும் IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளாடி முக்க முடியாது, ஸ்வெட் ப்ரூஃப் தான். ஸோ தண்ணிக்குள்ளாடி முக்குனிங்கன்னா சீனு முடிஞ்சு, அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு. எந்த வித குறைபாடுகளும் சொல்ல முடியாது. சின்ன ஒரு பாம்புன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு பாட்டு கேட்குறதுக்கு. இன்னொரு விஷயம், இதோட மைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் வாக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இது வேலை செய்யலை பெரிய அளவுக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஏர்பட்டை பற்றி சொல்ல மறந்துட்டேன். பேஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை ஷார்ட்டாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஸ்டைலிஷான லுக்கு வேணும், பாட்டு கேட்குறதுக்கும் நல்லா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் அடிக்கடி பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது, அதையும் பார்த்துக்கோங்க. இருக்கிறது தான் இருக்கிறதபடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் நிறைய ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. அதாவது ஒரு பொருளை நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த பொருளை நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த இயர்பட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு இயர்பட் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அது 2 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.